திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 476 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 93. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலை திருத்தலத்தில் எழுந்தருளிய போது திரு அம்மானை திருப்பதிகம் பாடி அருளுகின்றார். அம்மானை என்பது பெண்கள் விளையாடுகின்ற விளையாட்டுக்களுள் ஒன்று. பெண்கள், அதிலும் குறிப்பாக இளம் வயது பெண்கள் இந்த அம்மானை விளையாட்டை விளையாடுவார்கள். இந்த விளையாட்டில் 3 சிறிய அளவிலான பந்துகளை வைத்திருப்பார்கள். இந்த பந்துகள் வெண்கலம் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கும். உள்ளே வெற்றிடம் இருக்கும். அந்த பந்துகளுக்கு உள்ளே முத்துக்கள், கற்கள் முதலியவற்றை இட்டு வைத்திருப்பார்கள். இவைகளுக்கு அம்மானை காய்கள் என்று பெயர். இந்த அம்மானை காய்களை மேலே எறிந்தால் உள்ளே இருக்கின்ற முத்துக்கள் ஒலி எழுப்பும். அப்படி இந்த அம்மானை விளையாடுகின்ற பெண்கள், அந்த பெண்களிலே ஒருத்தி முதலிலே அம்மானை காய்கள் 3 காய்களையும் தன் கைகளிலே எடுத்துக்கொண்டு தரையில் அமர்ந்து கொண்டு பாட்டுக்கள் பாடியபடியே ஒரு காயை தன்னுடைய நெற்றியளவு உயரத்திற்கு மேலே செல்லும்படி வீசுவாள். அந்த உயர வீசிய காய் கீழே வரும்போது தன் கைகள் ஒன்றில் உள்ள காயை மேலே செலுத்திவிட்டு கீழே வரும் காயை தன் கையிலே பிடித்து கொள்வாள். இவ்வாறு இந்த 3 காய்களையும் ஒவ்வொன்றாக மேலும் கீழும் எறிந்து ஒரு காய் மேலே பறக்கும் போது மற்ற 2 காய்கள் தன்னுடைய கைகளிலே இருக்கும்படி மாற்றி மாற்றி சுழன்று வரும் வகையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை ஒரு பெண் ஆடுவாள். அதற்கு பின் அவள் இந்த காய்களை அடுத்த பெண்ணிடம் கொடுத்து ஆடச் செய்வாள். அவள் ஆட்டத்தை தொடர்வாள். இப்படியே 3 பெண்கள் சேர்ந்து இந்த அம்மானை விளையாட்டுகளை பாடல்களை பாடிக்கொண்டே விளையாடுவார்கள். அப்படி பாடுகின்ற பாட்டுகளுக்கு அம்மானை பாட்டு என்று பெயர். இது இசை தழுவிய பாட்டாக அமையும். சிறிது காலத்திற்கு முன்பு வரை கூட இந்த விளையாட்டுகள் பிராமணர்கள், சைவர்கள் இல்லங்களிலே திருமண நிகழ்ச்சிகள், நவராத்திரி பண்டிகை முதலியவற்றில் இடம்பெற்று வந்துள்ளது. இன்று சில வீடுகளில் இந்த அம்மானை காய்கள் நினைவு சின்னங்களாக வைத்து பராமரிக்கப்படுகின்றன. திருவண்ணாமலையில் எழுந்தருளிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த அம்மானை விளையாட்டுகளை விளையாடுவதை பார்க்கின்றார். அப்போது அவர்கள் அம்மானை பாட்டுக்களையும் பாடுகின்றார்கள். அதிலே சிவபரம்பொருளின் பெருமைகளை பேசும்படி இந்த பெண்கள் பாடுகின்றார்கள். அதனை பார்த்தருளிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அம்மானை ஆடும் இந்த பெண்கள் பாடுவது போலவே திருவாசக திருப்பதிகம் ஒன்றை அருளி செய்கின்றார். அதற்குத்தான் அம்மானை என்று தலைப்பு. திரு என்கின்ற அந்த அடைமொழி சேர்த்து திரு அம்மானை என்று திருவாசகமாக அருளப்பட்டது. தமிழில் சிற்றிலக்கிய வகைகளிலே அம்மானை பாட்டு பாடுவதும் ஒன்று. அப்படிப்பட்ட அம்மானை பாட்டுகளில் சிவபெருமானை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடுவதும் உண்டு. அது தவிர அரசர்கள், குறுநில மன்னர்கள், வள்ளல்கள் போன்றவர்களை பாட்டுடை தலைவர்களாக கொண்டும் அம்மானை சிற்றிலக்கியம் பாடப்படும். பிள்ளைத்தமிழ் இலக்கியம் என்று தமிழிலே அமைகின்ற இலக்கியத்திலே அம்மானை பருவம் என்ற ஒரு பருவமும் சேர்க்கப்பட்டு 10 பாடல்களாக பாடுகின்ற தமிழ் இலக்கிய மரபும் இருக்கின்றது. திருவாசகம் திரு அம்மானை திருப்பதிகத்திற்கு நம் முன்னோர்கள் ஆனந்த களிப்பு என்று கருத்துரை அமைத்தார்கள். திருவாசகம் திரு அம்மானை திருப்பதிகத்திற்கு அகத்திய சூத்திரம் அருளப்பட்டிருக்கின்றது. தேனுந்தும் சொல் திரு அம்மானை ஆனந்த யோக கழிப்பதுவாகும் என்பது அகத்திய சூத்திரம். திரு அம்மானை திருப்பதிகத்தை பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது. நலமுறும் அந்தணர் வடிவாய் நாரணன் காண்பரிய பதம் நிலமதில் வந்தாள் கருணை நினைந்த ஆடல் அம்மானை என்பது பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்ற செய்தி. ஆனந்த களிப்பு என்பது ஆனந்தத்தினாலே களிப்பு என்று விரியும். ஆனந்தம் என்பது பேரின்பம், களிப்பு என்பது மகிழ்ச்சி மிக அதிகமாதல். எனவே ஆனந்த களிப்பு என்பது பேரின்பம் நுகர்வதினால் மகிழ்ச்சி அதிகமாவதை குறிக்கின்றது. ஒப்புமை பற்றி வந்த 6 அடி தரவு கொச்சக கலிப்பாவினால் அமைக்கப்பட்ட
திருப்பாடல்கள் திரு அம்மானையில் அருளப்பட்ட திருப்பாடல்கள். அம்மானை விளையாட்டு விளையாடும் போது திரிவித கரணமும் 3 கரணங்களும் இந்த விளையாட்டிலே செல்லுமே அன்றி வேறொன்றும் நிகழாது, வேறெங்கும் செல்லாது. அம்மானை ஆடும்போது ஒரு முறை ஏறி இறங்கின அம்மானை மீள மீளவும் அப்படியே கரணத்தை செலுத்தும். அப்படியே செலுத்துகின்ற போதும் பாடுகின்ற 20 திருப்பாடல்களாக திரு அம்மானை திருப்பதிகத்தை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். அப்படி திரு அம்மானையில் காய்களை எறிந்து பாடுகின்ற போது பாடுகின்ற 20 திருப்பாடல்களின் பொருள் என்பவை அவை குருவாய் வந்து அருளின பெருமை, அரிதான பொருள், எளிதான முறைமை, பிறருக்கு கிடையாது, கிடைத்தலும் தவத்தாலும் வரமாட்டாத செய்தியும், கல்லை கனியாக்கும் தன்மையும், அருள் செய்த இயல்பும், அன்பு உடைமையோடு உவப்பும், அடியார்க்கு எளிவருதலும், கண்ட இடமெல்லாம் தோன்றுதலும், அவற்றுள் திரு அடையாளங்களும், எவ்விடமும் தன்னிடம் என்றலும், ஐயன் தோன்றாமல் உணர்த்தலும், மெய்யர்க்கு மெய் பொய்யர்க்கு பொய்யாயிருத்தலும், விஷயத்தில் பாசங்கண்டால் போலும் உயிர்க்கு இன்ப பாசம் கண்டலும், அடியார்க்கு இடையூறு தீர்த்தலும், எவ்வுயிர்க்கும் கருணை செய்தலும், பெற்றும் பெறாமை தோன்றலும், அடியார்க்கு எளிவருதலும், உயிருக்குத் தாமின்றி வேறு இன்பமில்லை என்பதும், பிறர் அறியாமல் தானே அறிந்து பேருற்று ஆனந்தத்தை யுறலும். இந்த முறையிலே அமைந்துள்ள 20 திருப்பாடல்கள் அமைந்திருக்கின்றன திரு அம்மானை திருப்பதிகத்திலே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு அம்மானை திருப்பாடல் 1. செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பரிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி, எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு, தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துறையான் அங்கணன் அந்தணனாய் அரைக்கூவி வீடருளும், அங்கருணை வார்கழலே பாடுதுங்கான் அம்மானாய். ஞானப் பெண்களே கேளுங்கள், 3 மாயா புவனமே இடமாக திருவருள் உண்டையால் ஏறி இறங்குவதான பிரேரக பிரேரிய சுத்த பஞ்சகிருத்திய திருவிளையாடல் தரிசனமான திருவடியை திருமால் முதலான பேர்கள் ஆழத்தில் பசுபோதமாய் சென்று காண்பதற்கு எட்டாத நாதனுடைய திருவடிகள் எம்பொருட்டு திருமேனி கொண்டு இந்த பிரகிருதியிடத்திலே இடமாக கொண்டு எழுந்தருளி எமது பிறவி பிணி வாராது பாதுகாத்து, எமது பரிபாகம் எவ்வகையில் இருந்தாலும் அவை கருணை கூர்ந்த இன்பத்து என்னை விருட்ச ஞானச்சோலை சூழ்ந்த தக்ஷிண திருவருள் பெருந்துறை சுவாமி அழகிய இன்ப இடத்தில் விப்ரவர்க்க வடிவாக அடியேற்கு அருளி, மூலை இருந்தாரை முற்றத்தே விட்ட என்ற ஒரு மொழி பிரேரக மகாகேவல முதலாக பரமுக்தி வரை மகாமந்திர உபதேசம் செய்து அடிமை பணி கொண்டருளி குஞ்சிதபாத பரமுக்தி அளிப்பதான திருவருள் அழகிய கருணா கடாட்ச திருவடியை துதித்து இருந்தபடி அம்மானை ஆடுவீர்கள் ஞானப் பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு அம்மானை திருப்பாடல் 2. பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆராலும் காண்டற்கரியான் எமக்களிய பேராளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி வாரா வழியருளி வந்தன் உளம் புகுந்த ஆரா அமுதாய் அலைக்கடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானாய். பூமியில் உள்ளவர்களாகிய ரிஷிகள் முதல் பெரும் ஸ்வர்க்கபத இந்திரன் முதலியவர்களும், பாதாளத்தில் உள்ளவர்களாகிய நாகர்கள் முதலியவர்களும், மற்றுமுள்ள 3 மாயாபுவன வாசிகளும் காண்பதற்கு ஊனக்கண்ணுக்கு எட்டாத என் நாதன் அடியேன் போன்றவர்களின் கண்ணுக்கு எளிய வடிவுடைய பெருங்கருணையாளனாக தக்ஷிண திசையே தன் திசையாக உள்ளவன், அத்திசையில் உள்ளதாகிய திருவருள் பெருந்துறையில் எழுந்தருளிய
பரமகுருவான சுவாமி அடியேனை ஞானப்பித்தனாகச் செய்து இனி பிறவா வழி அனுக்கிரகம் செய்து எனது உள்ளமே கோயிலாக கொண்ட இன்ப அமிர்தமாகி சமுத்திரத்திலே வாழும் மத்ஸ்யங்களை கருணை வலையால் வீசி அருள் அளிக்கும் பெரிய இன்பக்கடலான சுவாமி அவரை பாடி ஆடுவீர்கள். இந்த அம்மானையை அப்பெருமானை பாடி ஆடுவீர்கள் ஞான பெண்களே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு அம்மானை திருப்பாடல் 3. இந்திரனும் மாலயனும் மேனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோட்கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வந்தொருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேற் கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மானாய். ஞான பெண்களே, பரமசிவன் திருவடியை ஞானமில்லாத புறமுடைய இந்திரன், மால், அயன் மற்றுள்ள கர்த்தாக்களும் தேவர்களும் அந்தரமார்க்கமாக நிற்க அடியோங்களுக்காக அடியோங்கள் பொருட்டு இந்த பார்மிசை மானிடம் போல வடிவு கொண்டு எழுந்தருளி பரிபாகம் உடையவனாக திருவுள்ளம் கொண்டு என்னை அடிமையாகச் செய்து திருநீற்றை தரிப்பதான திருத்தோளை உடைய சுவாமி எனது சிந்தையை அன்பால் உருக்க கருணை செய்யும் செல்வச் சீர் சிறப்பு இன்ப திருப்பெருந்துறை நாதன் எனது பாச விமோச்சனம் செய்வதே நியமமாக அருள்வதற்காக பரிமேல் எழுந்தருளிய நாதன் அனுக்கிரகம் செய்த சிவானந்தத்தை நினைத்து பேரானந்தம் என வாயால் துதித்து அருள் பெண்களே, அம்மானை காய்களை வீசி அம்மானை ஆடுங்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு அம்மானை திருப்பாடல் 4. வான்வந்த தேவர்களும் மால் அயனோடிந்திரனும் காணின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய்போல் தலையளித்திட்டு ஊன் வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்த அமுதின் தெளிவின் ஒளிவந்த வான் வந்த வார்கழலே பாடுதுங்கான் அம்மானாய். அம்மானை ஆடாதே ஆடும் ஞான பெண்களே கேளுங்கள். பரமசிவனார் திருவடியை சிவஞான அன்பு இல்லாத வைராகியத்தால் காணவே துணிவு கொண்ட ஸ்வர்கலோக தேவர்கள் முதலான பிரம்ம விஷ்ணு இந்திரன் முதலியவர்களும் கர்மயோகமான வாயு தாரணை ஆதி பற்றி ஒரு கால் மேல் நின்று இந்திரிய முதல் அந்தக்கரணங்களை அடக்கியும் வெகுகாலமானதால் தேகம் முழுவதும் புற்று எழுந்தும் அப்படியெல்லாம் தவம் செய்கின்ற அவர்களின் கருத்துக்கு எட்டாத சுவாமி தாமே எழுந்தருளி யாதொரு முயற்சியும் செய்யாத நாயான என்னை என்மேல் தாய் இரக்கம் பூண்டு பெரும் கருணை செய்து என் உள்ளே எழுந்தருளி ஞான இன்பால் பரவசம் மூச்செய்திய பேரின்பத் தேனின் அமிர்தத் தெளிவில் ஒளியாகிய பிரகாச ஞான திருவடியையே பொருள் என்று பாடி அம்மானை ஆடுவீர்கள். சக்திகளே, அருள் அம்மையீர், அம்மானை ஆடுங்கள். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திரு அம்மானை திருப்பாடல் 5. கல்லா மனத்துக் கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். அம்மானை ஆடும் ஞான பெண்களே கேளுங்கள். எனது உயிரை ஆண்டு கொண்ட சுவாமி என் மலபோத கல்லினும் வலிதான நாயின் மனத்தை சர்வஞான வல்லமை உடையனுமாய் தட்சிண திருப்பெருந்துறை பதியாளன் என்னை ஞானப்பித்தனாக
கல்லை கனியாக உருகச் செய்து தன் அன்பனாக்கி தனது காருண்ய கருணையில் அத்வைதமாகச் செய்து என் வினையை நீக்கியருளி அபேத பொருள் ஆனானை திரு தில்லை நகரின்கண் எழுந்தருளி நடனம் செய்யும் ஞானாகாசனை அடியார்களை ரட்சிக்கும் பொருட்டு விரைவாய் சேரலுடைய புண்ணிய ரிஷபத்தினை உடையவனை ஞானப் பெண்களே அப்பெருமானை பாடி அம்மானை ஆடுங்கள். திருவாசகம் திரு அம்மானை. மற்றைய பாடல்களின் பொருளை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.